வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். 2025 இந்த வருடத்தில் நம்ம முதல்ல 2 மாநிலத்திற்கான தேர்தல் சந்திக்க போகிறோம். முதலாவது தில்லியினுடைய சட்டமன்ற தேர்தல். தில்லி யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அங்கேயும் சட்டமன்றம் இருக்குது அப்படின்றதுனால தில்லியினுடைய சட்டமன்ற தேர்தல். அடுத்தது பீகார் சட்டமன்ற தேர்தல். பீகார் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரியான சட்டசபை எண்ணிக்கை கொண்டது. தில்லி சின்ன சட்டசபை 70 தொகுதிகளை உள்ளடக்கியது. ஸோ 2 மாநிலங்களில் தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மும்பை மாநகராட்சி தேர்தல் அப்படின்றதையும் நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து தேர்தல்கள் வரக்கூடிய ஆண்டா இருக்குது இந்த வருடம். ஸோ இந்த தில்லியில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது? ஏன்னா தில்லியை பாஜக, காங்கிரஸ் 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருந்தாலும் கடந்த சில 5 ஆண்டுகளாக அங்கே ஆம் ஆத்மி கட்சி தான் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு எதிரில் வந்துட்டு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ 4வது முறையாக ஆம் ஆத்மி ஆட்சி பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியும், 4வது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சிக்காரர்கள். இன்னொரு பக்கத்தில் அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்கு அப்படின்றத காங்கிரஸ் பிரிப்பார்கள். ஏன்னா இவங்க 2 பேரும் அலையன்ஸில் இல்லை. இந்திய அலையன்ஸ் ஒரு கூட்டணியில் இருந்தாலுமே இப்போ 2 பேரும் கொலாயடி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி. ஸோ இந்த கேப்பை பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கான திட்டம், அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை முன்னெடுத்து வைத்தாலும் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேருக்கிட்டையுமே ஒரு ஸ்ட்ராங்கான சிஎம் கேண்டிடேட், சிஎம் ஃபேஸ் இல்லை அப்படின்ற ஒரு குறையும் இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுற விதமாக சுஷ்மா ஸ்வராஜினுடைய பொண்ணு பன்சூரி ஸ்வராஜ் அவரை வந்துட்டு முதல்வர் வேட்பாளராக நியமிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க தற்பொழுது சிட்டிங் எம்பியாவும் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல அங்க தில்லியில இன்னைக்கு தேர்தலில் எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பத்தி லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகளை டெமோக்ரசி டைம்ஸ் நெட்வொர்க் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கு முன்னாடி இப்போ 70 தொகுதியில் யார் எவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த 70ல் இப்போதைக்கு 5 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 65ல் ஆம் ஆத்மி 58 இடங்கள்லையும், பிஜேபி 7 இடங்கள்லையும் இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்னைக்கு தேதியில் தேர்தல் நடந்தது அப்படின்னா டெமோக்ரசி டைம்ஸ் நெட்வொர்க் இவர்களினுடைய கருத்து கணிப்பு படி பார்க்கும் பொழுது பிஜேபி 39 இடங்களையும், ஆம் ஆத்மி பார்ட்டி 28 இடங்களையும், காங்கிரஸ் 3 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 70 தொகுதின்ற பொழுது 35+ சீட்டை பிடிப்பவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது டெமோக்ரசி டைம்ஸ் நெட்வொர்க் இவர்களினுடைய கருத்து கணிப்புப்படி பார்க்கும் பொழுது இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது. பிஜேபி ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது, யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.